ஓடு கிட்டத்தட்ட இந்த பாட்டம் வந்து தரமட்டத்திலிருந்து இது 40 அடி ஹைட்ல இருக்கு. இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா 50 அடி ஹைட்ல இருக்கு. இது மொத்தமே 15 அடி தான் இன்வெஸ்ட்மெண்ட். ஒரு டேப்பர் கொடுக்கும்போது இவ்வளோ ஏர் ஃப்ளோ இங்கே நிறையவே இருக்கும். காற்று ஜாஸ்தியாக இருக்கும்போது ஓடு தூக்கி வீசுறேன். ஏன்னா கிளேட்டையில் ஓடு நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, ஓடு சரிஞ்சு விழுந்திருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து காற்று இதில் போய் அடித்தாதான் இந்த ஓடு கார்னரோடு தூக்கும். எப்பவுமே காற்று அடித்தா தூக்குறது இந்த கார்னரோடு தான். சென்டரில் இருக்க எந்த ஓடுமே தூக்காது. அப்போ இந்த கார்னரோட காற்று அடித்தா இந்த காற்று போக்கூடாது. ஏன்னா மேலே ஒரு ரோடு இருக்கும், கீழே ஒரு ரோடு இருக்கும். இந்த ரெண்டுக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் கேப் இருக்கும். அப்போது பறந்துடக்கூடாது. அதுக்குன்னு இந்த டம்மி வச்சுருக்கோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் தாண்டி ஒரு ரோடுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ அடிச்சு தான் பண்ணிருக்கு. ரூஃபிங் ஸ்க்ரூ அடிக்கிறது கரெக்டான ப்ரொஃபஷனல் வச்சு பண்ணுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செராமிக்கில் ஸ்க்ரூ அடிக்கிறது வேறு, பிளேட்டையில் ஸ்க்ரூ அடிக்கிறது வேறு. ஒரு 10 செட் மேலே தாங்கிடுச்சுன்னா ஓடு உடஞ்சு போயிடும். அதுங்காட்டி கரெக்டாக ப்ரொஃபஷனல் வச்சு பாருங்க. டெரக்கோட்டா ரூட் போட்டதுக்கப்புறம் லைட் போடுறது, எலக்ட்ரிக்கல் லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே ஏதாச்சும் ஒரு இடத்துல மல்டிபிள்ஸ் ஸ்க்ரூ பண்ணுவீங்க. அது நல்லா இருக்காது. ஸோ இந்த மெத்தட் பாருங்க. நீங்கள் ஓடு ஃபேப்ரிகேஷன் பண்ணும்போது கீழே அந்த ஓட்டில் கரெக்டாக காடி எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த ரூமுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அந்த கெப்பாசிட்டியில் லைட் வாங்கி நீங்கள் பண்ணிவிட்டு ஒயர் தனியாக கொடுத்துட்டிங்கன்னா எலக்ட்ரிஷியன் அதுக்கு பின்னாடியே வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.